மன அழுத்தம் எப்படி உருவாகுது அப்படின்னா, மனம் எப்பொழுதுமே ஒரு சமநிலையில் இருந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்னா, அத இடது பக்கம், வலது பக்கம், முன்னால, பின்னால, மேல, கீழேன்னு அதை போட்டு அப்படி இப்படியும் இம்சப்படுத்தும் போது மனம் என்ன ஆகுதுன்னா, அதனுடைய வழக்கமான ஒரு பாதையிலிருந்து மாறி ஒரு தடுமாற்றம் அடைந்து கரடு முரடா ஓட ஆரம்பிச்சு. இப்படி அது மாறுபட்ட ஒரு நிலையில் இருக்கும் போது நம்முடைய மனம் என்ன பண்ணும்னா, நமக்கு சரியான ஒரு பதில்களையோ, சரியான தீர்வுகளையோ, சரியான முடிவெடுக்கவோ விடாம அது பாட்டுக்கு அதனுடைய தன்மையில இருக்கும். அப்ப அதனுடைய கண்ட்ரோல் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காருடைய ஸ்டேரிங்க நீங்க பிடிச்சு ஓட்டினா தானே காரை பாதுகாப்பா கரெக்டா ஓட்ட முடியும். அது பாட்டுக்கு லெப்ட்ல, ரைட்ல, ஸ்ட்ரைட், ரிவர்ஸ் போச்சுன்னா அந்த டிராவல் உங்களுக்கு ரொம்ப அபாயகரமானது தானே. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மனம் அழுத்தம் அடைகின்றது. அதனால எப்பொழுதுமே மனதை ஒரு சமநிலையில் வைத்திருங்க. அதுவே சந்தோஷமான நிலை. ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.